விவசாயிகள் வந்து நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஆளுங்க நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. எல்லோரும் நம்மளை தான் சுரண்டி திங்கிறானே தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. ஜனங்கக்கிட்ட ஒரு என்ன அபோகம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, ஆர்கானிக்கில் பண்ணோம்னா மகசூல் நிறைய வராது, கெமிக்கல் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னோம்னா நல்லா வருமுங்கிற ஒரு எண்ணம் விவசாயி மத்தியில் வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன்னிச்சாமி. இங்கே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆந்திராவிலலாம், அதான் தெலுங்கானாவில் நல்லா விவசாயம் பண்ணி விவசாயத்தில் நல்ல மகசூல் நமக்கு கிடைச்சதுனால நான் பிறந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். ஒரு 40 வருஷமாக ஆந்திராவில் இருந்துட்டு திருப்படைவடி இங்கே நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், விவசாயிகள் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு வித்தியாசத்தில் இங்கே நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயம் கூடாமல் விவசாயமாக இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி, அதாவது பழைய முறை என்ன செஞ்சுக்கிட்டாங்களோ அதில் நம்ம புதுசாக என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறத இதை பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது இது கேப்சிகம். இங்கே ஏன் நாங்கள் கேப்சிகம் வச்சுருக்கோம்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒசூரில் அவங்க ஒரு ஏக்கருக்கு 11,000 செடி வைக்கிறாங்க. அதாவது இது யார் செஞ்சதுன்னு தெரியல. அதுக்காக ஏக்கராவுக்கு ஒரு 10 செடி வச்சுக்கிட்டு மகசூல் வரணும்னா வராது. எவ்வளவு இடைவெளி நிறையா இருந்ததோ கொஞ்சம் காய் சைஸ் பெருசாகும், ஈல்டு நிறையா வருமுங்கிறது நாங்கள் முன்னாடியே நாங்கள் பார்த்ததுனால இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க ஒரு பெட்லேயமும் 2 ட்ரிப் பைப் லைனை போட்டுட்டு அதில் செடிக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு செடிக்கு 2 கொப்பு மாத்திரம் மேலே தூக்கி விட்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா, அது ஒரு செடி கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வரைக்கும் வருது செலவோடு சேர்த்து. 8 ரூபா அவங்ககிட்ட இருந்து வாங்கினோம்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது, ஒரு 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 11,000 செடிங்கிறப்போ 1,10,000 ரூபா ஆச்சு. 1,10,000 ரூபாயை நம்ம வச்சுக்கிட்டு எவ்வளவு ஈல்டு எடுக்கிறோம், இது சிங்கிளாக வச்சுக்கிட்டு எவ்வளவு ஈல்டு எடுக்க போகிறோம் அங்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்குறோம். இங்கே கூடமும் எல்லோ கலர் கேப்சிகம், ரெட்டு கலர் கேப்சிகம் இருக்குது, தக்காளி இருக்குது, பருத்தி இருக்குது, மக்காச்சோளம் இருக்குது, தொகரை கூட போட்டிருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. இது ஏன் ஆர்கானிக்குன்னு நாங்கள் தெலுங்கானாவில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ விவசாயிகிட்ட கொடுத்தோம்னா, நாங்கள் புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறப்போ விவசாயிகிட்ட கொடுத்தோம்னு சொன்னோம்னா, ஒன்றும் வேலை செய்யலைன்னு சொன்னோம்னா அது அவனுக்கு சரி வரலைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நஷ்டமாகும். அந்த நஷ்டம் கூட ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சொந்தமாகவே நாங்களே வச்சு இதை எப்படி வருது எல்லாமே பார்த்துக்கிட்டு விவசாயிகள் கொடுப்போங்கிறதுனால இங்கே நமக்கு வச்சிருக்கிறோம். ரெண்டாவது இடம் இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபீல்டு கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. ஒருவேளை எங்கள் மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கில் பண்ண முடியலைன்னாலும் கூடாமல் நமக்கு மகசூல் நிறைய வரணும். அதாவது நீங்கள் ஆர்கானிக்காவது பண்ணுங்கள், இன்ஆர்கானிக்காவது பண்ணுங்கள், மகசூல் நிறைய வரணும். இப்போ மகசூல் நிறைய வர்றதுக்கு ஜனங்கக்கிட்ட ஒரு என்ன அபோகம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, ஆர்கானிக்கில் பண்ணோம்னா மகசூல் நிறைய வராது, கெமிக்கல் கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னோம்னா நல்லா வருமுங்கிற ஒரு எண்ணம் விவசாயி மத்தியில் வந்துருச்சு. இதை நாங்கள் முழுக்க நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருவேளை அந்த மாதிரி பண்ணாலும் கூடாமல் ஒரு 75% ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு ஒரு 25% இன்ஆர்கானிக் பண்ணிக்கிட்டாலும் கூடாமல் கொஞ்சம் விஷத்தன்மையை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு இது. ஏன்னு சொன்னோம்னா, கம்ப்ளீட்டாக எத்தனை தடவை அடித்தாலும் பூச்சி மருந்தே அடிச்சுட்டு அதெல்லாம் போய் அந்த செடியினுள்ள உள்ளே இருந்து காயில் போய் அந்த காயை மித்த தானியங்களை நம்ம சாப்பிட்றப்போ இந்த நோயெல்லாம் வர்றதுக்கு காரணம், மூல காரணமே அதுதானே எல்லாரும் சொல்கிறாங்க.
ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா இது எனக்காக நான் சொல்ல வரல. விவசாயிகள் வந்து நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஆளுங்க நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. எல்லோரும் நம்மளை தான் சுரண்டி திங்கிறானே தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மகசூல் கம்மியாக வந்தாலும் கூடுதலாக வந்தாலும் கிட்டத்தட்ட ஆர்கானிக்கில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா அந்த புண்ணியம் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு சேரும். அப்படிங்கிறதுனால இங்கே நாங்கள் ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் டெக்னாலஜி, வேறு டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஆயிலு நம்ம எடுக்கிறோம், ஆயில் மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். ரெண்டாவது தடவை ஆயிலிருந்து நம்ம பின்னாக்கு வெளியே வந்துருச்சு, அதை நம்ம கீழே போட்டு கொடுறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. டிஏபி, பொட்டாசு, யூரியாங்கிறது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ மகசூல் வருது, ஒவ்வொரு வெள்ளாமையிலையும் எவ்வளோ மகசூல் வருதுங்கிறத நம்ம பின்னாடி நம்ம சொல்ல முடியும். இது வந்து இன்றைக்கோட வந்து 45 நாள் 50 நாள் வயசு. இது இன்றைக்கி வரைக்கும் அதாவது காய் வந்துருச்சு. ஒரு 60 நாள் காய் பிடுங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செடியை பார்க்குறீங்க, நல்ல அகலமாகவும் நல்லாவும், அதாவது மொத்தம் அதாவது இதுக்கு வந்து கேப்சிகத்துக்கு வந்து மிளகாயை விட கேப்சிகத்துக்கு வந்து நிறைய இலை சுருட்டை வரும். இங்கே வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னோம்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க பாவம் வர முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை இது மாதிரி விவசாயம் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அதாவது கோவில்பட்டி பக்கத்தில் மடத்துப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நாங்கள் இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 50-54 ஏக்கர் எல்லாமே வச்சுருக்கோம். தென்னை வச்சுருக்கிறோம், வாழை வச்சுருக்கிறோம், இது நிறைய வச்சுருக்கிறோம். நான் வாழை போகிறப்போ நான் வாழையை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து கேப்சிகம், தக்காளி இருக்குது, தக்காளியும் போட்டிருக்கோம். அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். இங்கே வந்து அங்கே வந்து பாலி ஹவுஸில் போட்டிருக்கோம், இங்கே வந்து ஷேட் ஹவுஸில் போட்டிருக்கோம். அங்கே வந்து முதல்ல வந்து எல்லோ வச்சுருக்கிறோம், அப்புறம் ரெட்டு வச்சுருந்தோம். இங்கே இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னோம்னா, இங்கே வந்து முதல்ல ரெட்டு வச்சுட்டாங்க, பிறகு எல்லோ வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லோ வச்சுருக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த மஞ்சள் வெரைட்டி வந்து ஜாஸ்தியாக வளரலை, பெருசாக இது கூட இல்லை. இங்கே வந்து மஞ்சள் நல்லா இருக்குது, ரெட்டும் நல்லா இருக்குது. அதாவது ரெட்டுக்கு ஈக்குவலாக மஞ்சள் இருக்குது, ஒன்றும் விட்டு ஒன்றும் போகலை. அதனால் இப்போதைக்கு வரைக்கும் மாத்திரம் அதை விட இதுதான் நல்லா இருக்குது. ரெண்டாவது தடவை என்னன்னு சொன்னோம்னா, எந்த செடியாகட்டும், பூக்குற செடி எதுக்காகட்டும் வெயில் தேவை, அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஷேட் நெட்டு நம்ம 35% போட்டிருக்கோம். இந்த மாதிரி அது வந்து நமக்கு போட்டுக்கிடணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி, இது வந்து கொஞ்சம் காசு கம்மி. இதுலேயும் இன்னி காசு கம்மி பண்ணுறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயும் கூடமும் ரெட்டும் போட்டிருக்கோம், எல்லோவும் போட்டிருக்கோம், தக்காளியும் போட்டிருக்கோம். அங்கே உள்ள தக்காளியை பார்த்திங்க, அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப அதாவது உயரமாக வளருது. ஏன்னா வெயிலுக்காக செடி உயரமாக வளருது. இங்கே வந்து அந்த கொப்புகை வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்துக்கிட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி, நம்ம அந்த யூடியூப்பில் எவனாவது ஒன்று வச்சுட்டோம்னா ஆள் உயரத்துக்கு டமாட்டோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோமோ தவிர, அது எதுக்கு ஆள் உயரத்துக்கு போகுதுங்கிறது சிந்திக்கிறதே சரி. சிந்தித்தாலும் சிந்திக்கலையானாலும் அதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதில்ல. நம்மளும் பாலி ஹவுஸில் வச்சு அவ்வளோ உயரம் வரைக்கும் வளர்த்துக்கிடுவோம்னு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, அது வெயிலுக்காக வளருது. இங்கே வெயில் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறது வந்து கம்மியாகும், அதில் வந்து தூரமாகுது, அவ்வளோதான். கடைசியில் பார்க்குறது இது வந்து கொப்பு வந்து நிறைய வந்துருச்சு, அதில் வந்து கொப்பு கம்மியாக வந்திருக்கு.
கடைசி முடிவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னா இதில் எவ்வளவு வருது, இது எத்தனை லைன் இருக்குது, அது எத்தனை லைன் இருக்குது, ஒவ்வொரு தடவைக்கும் தக்காளி பழம் பிடுங்குறப்ப அதில் எத்தனை பாக்ஸ் வந்திருக்கு, இதில் எத்தனை பாக்ஸ் வந்திருக்குன்னு முடிவு பண்ணி கடைசியில் மொத்தம் டோட்டல் போட்டு கடைசியில் இது ஜாஸ்தி வந்திருக்கா, அதில் ஜாஸ்தி வந்திருக்கா, அது ஜாஸ்தி வந்தால் அதை போட்டுக்கிடுவோம். இதில் ஜாஸ்தி வந்தோம்னா ரொம்ப காசு செலவு பண்ணாமல் கம்மியிலேயும் நிறைய மகசூல் எடுத்துக்கிடலாம். ஏன்னு கேட்டோம்னா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் அகலமாக வச்சு இப்போ நம்ம என்னென்ன செய்கிறோமோ இதே சாஸ்வதம்னு ஒன்றும் கிடையாது. வர்ற காலத்தில் இதை விட வேறு டிஃப்ரெண்ட்டாக வச்சு இதில் நமக்கு நிறைய மகசூல் வர்றதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் இங்கே வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் மாத்திரம் தக்காளி நல்லாவே இருக்குது. பார்ப்போம், வர்ற காலத்தில் பார்ப்போம்.